அனைவருக்கும் இனிய வணக்கம். தங்கப்பா டாக்ஸ் புத்தகத்தை பத்தி பேசலாம்னு இருக்கோம். நான் முத படிச்ச புத்தகங்கள் நமக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் சின்ன வயசுல முத புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது தன்னம்பிக்கை நூல்கள் தான் அப்ப கொடுத்தாங்க. நீ வந்து எப்படி ஆகணும், நீ எப்படி ஆகணும், நீ அப்படி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் இல்லையா? அப்ப நமக்கு வந்து என்ன புக்கு படிக்கும் தெரியாது. ஸோ தன்னம்பிக்கை கொடுக்குற புத்தகங்கள் அப்படின்னு தான் நமக்கு கொடுப்பாங்க. என்னுடைய சின்ன சின்ன வயசுல தன்னம்பிக்கைகளுக்கு வந்து உதாரணமா இருந்தது வந்து டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி எழுதிய எண்ணங்கள். இந்த புத்தகத்துடைய அட்டை விட இன்னும் அப்படிதான் வடிவமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1976 முதல் பதிப்பை கண்ட அந்த புத்தகத்தினுடைய 141ஆம் பதிப்பு செப்டம்பர் மாசம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 141 பதிப்புகள் இந்த புத்தகம் போயிருக்கு. இந்த சிறு வயதுல நான் படித்த முதல் புத்தகம் நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க ஊர்ல உள்ள ஒரு ரெண்டிங் லைப்ரரி இருக்கு, வாடகை லைப்ரரி அப்பயே உண்டு. ஸோ அவர்கிட்ட படிக்க ஆரம்பிக்கிற காலத்துல இந்த புத்தகத்தை கொடுத்தாரு எனக்கு. எம்.எஸ். உதயமூர்த்தி அப்ப எனக்கு ரொம்ப அப்பன்னு தெரிய ஆரம்பிச்சவர். அவர் அப்புறம் மக்கள் சக்தி இயக்கம் ஆரம்பிச்சாரு. அமெரிக்காவில் போயிட்டு பேராசிரியர் வேலை பார்த்து அங்கேயே பெரிய பார்க்லேஸ் ஒரு பெரிய கெமிக்கல் கம்பெனியை திறந்து அதுக்கப்புறம் திருப்பி இந்தியாவுக்கு வந்து திருவான்மையில தான் இருந்துட்டு மக்கள் சக்தி இயக்கம் ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ அவர் எழுதிய அந்த எண்ணங்கள் புத்தகம் வந்து எனக்கு என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம். நான் படித்த முதல் புத்தகம். அடுத்து இவரோட தம்பி நீந்தான் முதலமைச்சர் அப்படின்னு 2வது புத்தகத்தையும் படிச்சிருக்கேன். இன்னைக்கு நாம படிக்கிற தன்னம்பிக்கை நூல்கள்லாம் நம்ம நிறைய பார்க்கணும். காஃப்மேயர் கேள்விப்பட்டிருக்கோம், ஜோசப் மர்ஃபி, ராபர்ட் கியாஸ்கி, இப்பெல்லாம் வெளிநாட்டு ஆட்கள் தெரியும். தமிழ்லேயும் வந்து எம்.எஸ். உதயமூர்த்தி, அப்துல் ரஹீம்னு ஒருத்தர் இருப்பார், அவரோட தன்னம்பிக்கை நூல்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அப்புறம் வந்து சண்முகம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவரோட புத்தகங்கள். பட் இன்னைக்கு உலகம் முழுக்க தன்னம்பிக்கை நூல்கள் மிகவும் அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்கு. வெளியும் நாடுகளில் உள்ள புத்தகங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு ரொம்ப பெரிய லெவலில் விற்பனைக்கும் மார்க்கெட்டிங்கில் உள்ள புத்தகம். ஆனால் இந்த புத்தகம், இந்த எண்ணங்கள் அப்படிங்கிற புத்தகம் வந்து ரொம்ப எளிமையான ஒரு புத்தகம் தான். அதாவது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற நிகழ்வுகள், நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்து நம்ம எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இதை வந்து ஐயா எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்கள் எழுதியிருப்பாரு. அதுல ஒரு சின்ன வரி ரொம்ப இந்த பாரதியார் கவிதை ஒன்று கோட் பண்ணியிருப்பாரு. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவினம் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநில பயனுள்ள வாழ்வதற்குன்னு ஒரு கோட் பண்ணியிருப்பாரு. அதாவது எனக்கு கடவுள்கிட்ட எப்படி கேட்பறான்னா, எனக்கு ஏன் இவ்வளவு அறிவை கொடுத்த, அப்ப எனக்கு ஏன் இப்படி ஒரு அறிவை கொடுத்தன்னு அவர் கேட்டிருப்பாரு. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவினம் படைத்து விட்டாய், எனக்கு வந்து வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுள்ள வாழ்வதற்குன்ட்டு பெரிய எனக்கு வந்து இந்த உலகத்தையே நான் வந்து உலகத்துக்கு பயன்படுற மாதிரி எனக்கு வந்து ஒரு பெரிய வல்லமை கூட அப்படிம்பார். தொடர்ச்சி அந்த புத்தகம் நான் படிக்கும் போது சின்ன சின்னதாக கண்டுபிடிப்புகள்லேருந்து எடுத்து, இல்லை அன்றாட வாழ்விலேருந்து எடுத்து, ஒரு கற்பனைலேருந்து எடுத்து, நம்ம விளையாட்டுலேருந்து எடுத்து, நம்ம எப்படிலாம் அப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக சொல்லியிருப்பார். ஒரு முத படிப்பேன் அப்படி முத நம்ம படிக்கிறதுக்கு ஒரு புத்தகங்கள் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அது இந்த புத்தகங்களை நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன். நம்பிக்கை, தன்னம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் முத நான் வந்து கேள்விப்பட்டது, படிக்க ஆரம்பிச்சது இவரோட புத்தகங்கள் தான். மனசு, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து நம்ம ஆவோம், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது தான். வார்த்தைகள்லாம் படிக்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சது வந்து இந்த எண்ணங்கள் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் தான். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவே ஆவாய் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அது இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்ம நினைப்போம். சின்ன வயசுல வந்து நம்ம வந்து பெரிய பிசினஸ்மேன் ஆகணும், இல்லை அதாகணும் இதாகணும் நிறைய கனவுகள்லாம் இருந்தது. அப்ப இந்த புத்தகம் ஊக்கமா இருந்தது. படிக்கும்போது ஆமா நம்ம பெரிய ஆள் ஆயிடும்டா, பெரிய ஆள் அப்படிங்கிறது நம்ம வரையறை இல்லை, பட் நம்ம நினைப்போம் பெரிய ஆள் ஆகணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அப்படி ஒரு பெரிய தன்னம்பிக்கையை வந்து இந்த புத்தகம் கொடுத்தது. இன்னை வரைக்கும் வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு சூழல்கள் பிரச்சனைகள் வந்தா கூட நம்மளை சமாளிக்க முடியும், நம்ம சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அது சிறு வயதில் அந்த புத்தகம் எனக்கு தெரிஞ்சது. என்னை சுற்றி நண்பர்கள் நிறைய படிச்சிருக்கோம். இப்பயும் நம்ம வந்து வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை, நிறைய சங்கடங்களை சந்திச்சுட்டா இருப்போம், சோகங்களை சந்திச்சுட்டா இருப்போம். அது மீண்டு வருவதற்கு நமக்கு ஏதோ ஒரு தேவைப்பட்டு இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு சூழல புத்தகங்கள் நம்ம முக்கியமான பங்களிப்போம் இருக்கு இல்லையா? அந்த புத்தகங்கள்ல இந்த எண்ணங்கள் புத்தகம் வந்து நிச்சயமா ஒரு பெரிய பங்களிப்பு தான். நமக்கு பெரிய நம்பிக்கை மனசுல ஆன்றமா ஊண்டிடும். எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதை வந்து புத்தகங்கள் மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது. சிறு வயசுல இந்த புத்தகம் படிச்சதுனால அது எனக்கு மனசுல எப்போதுமே வந்து ஆழ்ந்து பதிஞ்சிச்சு. பார்த்துக்கலாம், இது வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்குது. இன்னொன்று, எல்லா பிரச்சனையும் காரணம் நான் தான் அப்படிங்கிறத இந்த புத்தகம் உணர வச்சுது. தீதும் நன்றும் பிறதர வாழாங்கிற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமானது தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு பிரச்சனை மாற்றோம், இல்லை ஏதோ ஒரு தவறுல சிக்கும் போது நான் அவனால கெட்டு போயிட்டேன், இவனால கெட்டு போயிட்டேங்கிறதெல்லாம் சொல்லலாம். ஆனா நமக்குன்னு ஒரு சுய சிந்தனை இருக்கும்ல, இது தவறு, அது தெரிஞ்சு நம்ம செய்யறோம்,
அது நம்ம சக்ஸஸ் ஆகிட்டா நம்ம வெற்றி நாமளா பங்கெடுத்துப்போம். அது தோல்வியோ இல்லை பிரச்சனையோ வரும்போது அவன் ஃபுல் பேஜை கேட்டு நான் வீணா போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால நான் பிரச்சனைக்கு காரணம் நாம தான் அப்படின்னு நம்ம என்னைக்கு உணர்ந்தோமோ அன்னைக்கு நம்ம தீர்வுகளை தேட ஆரம்பிச்சிருவோம், காரணங்கள் தேட மாட்டோம். எப்படின்னா நம்ம இது ஒரு பிரச்சனை, இதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாலும் நம்ம தீர்வு நோக்கி பயணிக்க ஆரம்பிப்போம். இந்த இதுக்கு காரணம் நான் இல்லை, இவனாலதான் அப்படி ஆகும்போது இன்னொருத்தர் நமக்கு குற்றம் சொல்லும்போது நம்ம காரணங்கள் தேட முடியும், தீர்வை தேட மாட்டோம். ஸோ அதனால தீதும் நன்றும் பிறதரவாரா அப்படிங்கிற வார்த்தையில சொல்லுவார். என்னைக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், உங்களுடைய நன்மைகள் தீமைகள் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையை கஷ்டம் இல்லாம வாழலாம் அப்படின்னு நினைப்பாரு. கஷ்டம் வாழ்க்கையில் இருக்கும், எல்லாருக்கும் துன்பங்கள் துயரங்கள் இருக்கும். அப்படி எதை சரி பண்றோம், எப்படி சரியாகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம கையில இருக்கு இல்லையா. எதுவும் இந்த புத்தகம் எனக்கு சின்ன வயசுல ஊட்டிய பெரும் நம்பிக்கை என்ன என்றால், பார்த்துலாங்க, சமாளிச்சிடலாம், சரி பண்ணிடலாம், எல்லாம் சரியாயிடும், கொஞ்சம் காலம் ஆகும், ஆனா பட் நம்ம சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்து எத்தனையோ சோதனைகளான காலகட்டங்களில் நான் நான் தாண்டி வருவதற்கு புத்தகங்கள் முக்கியமான காரணம். அது சின்ன வயசுல படிச்ச இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான காரணம். நீங்களும் இந்த புத்தகத்தை பார்த்துருக்கலாம், அந்த அட்டைப்படம் கூட அப்படியே தான் இருக்கு, நீங்களும் பார்த்துருக்கலாம். ஸோ அப்போ பெரும் ஒரு நம்பிக்கையை கொடுத்த புத்தகம் இது, நான் சஜஸ்ட் பண்றேன். என்பது அந்த புத்தகத்தோட வேலை. எத்தனையோ வெளிநாட்டு எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள்லாம், தன்னம்பிக்கை புத்தகங்கள்லாம் நிறைய இருக்கு, வாங்கி படிப்போம். ஸோ அந்த விஷயம் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, ஒரு பெரிய மனமாற்றத்தை உங்க மனசுல ஏற்படுத்தும், நம்பிக்கை ஏற்படுத்தும், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு அற்புதமான புத்தகத்தினுடைய நிகழ்ச்சியை சந்திப்போம். வணக்கம்.